பிரச்சார மேடையில் தன்னை தேடி வந்த குழந்தையை தூக்கி எடுத்த ஜனாதிபதி அனுர தமிழர் பகுதியொன்றில் நடந்த வைரல் சம்பவம் இணையதளத்தில் தீயாக பரவும் காணொளி. தமிழர் பகுதியில் தமிழ் தண்டப்பத்திரம் கேட்ட இளைஞனுக்கு போலீசார் செய்த செயல் வவுனியாவில் நடந்த சம்பவம். திடீர் விஜயமாக மன்னார் சென்ற பிரதமர் கரணி வடக்கு கிழக்கில் முகாமிட்டுள்ள அனுரவின் பெரும் தலைகள் ஜாழ் வருகிறார் ஜனாதிபதி அனுர. சிக்கி தவிக்கும் பிள்ளையார் 90 நாள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. சிவகார்த்திகேயன் தரப்பில் கடவுச்சீட்டை பறித்து வைத்த இலங்கை நிறுவனம் பராசக்தி படப்பிடிப்புக்கு வந்து மாட்டிக்கொண்ட பரிதாபம் நடந்தது இதுதான். யாழில் ஆலய நெறிமுறைகளை மீறிய பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் சப்பாத்துக்களுடன் நடமாட்டம் விளைத்தது சர்ச்சை. என்பிபி அலுவலகத்தை தாக்கிய மொட்டு கட்சியின் வேட்பாளர்கள் வெளிவந்த முழு விவரம். பிரதமர் கரணி அமரசூரிய மன்னிப்பு கேட்க வேண்டும். கிளிநொச்சியில் 16 சிறுவர்கள் மலசல கூடத்துக்குள் துஷ்பிரயோகம். மனித உரிமைகள் ஆணைக்குழு கேள்வி கடும் பரபரப்பாக பேசப்படும் விவகாரம். மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு. சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் அடிப்படைவாத கொள்கை ஒன்று முஸ்லிம் சமூகத்துக்குள் உருவாகி வருகிறது. போற்றுடைத்த ஜனாதிபதி. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய ஆயிரக்கணக்கானவர்களை இறந்தவர்களாக அறிவித்தது டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம். இலங்கை நாட்டின் ஜனாதிபதியை பார்க்க வந்த ஆசையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கிடையில் சிக்கிய பெண் பிள்ளையை தூக்கி ஜனாதிபதி அவர் அருகில் எடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று சமாதுரையில் இடம்பெற்ற கூட்டத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது. அங்கே சிறுவர்களுக்கு ஜனாதிபதியை மேடை அருகில் சென்று காண வாய்ப்பு கிடைத்தது. குறித்த நேரத்தில் ஆண் சிறுவர்களுக்கு மத்தியில் பெண் சிறுமியொருவர் ஜனாதிபதியை ஆவலோடு பார்க்க வந்த போதும் நெரிசல் காரணமாக இடையில் சிக்கிக் கொண்டார். இதை அவதானித்த ஜனாதிபதி தன்னுடைய பாதுகாப்பை கூட கருதாமல் தூக்கி மேடையில் வைத்து பாதுகாப்பாக ஒப்படைத்துவிட்டு மேடை இறங்கும் இந்த காட்சி பாராட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் சிறுவர்கள் ஜனாதிபதி வந்தால் பார்ப்பதற்கு பெற்றோரால் கூட்டி வரப்பட்டாலும் பாரிய பாதுகாப்புக்கு மத்தியில் இறுதியில் தூரத்தில் இருந்து சிறுவனின் தந்தை தன்னுடைய தலைமையில் தூக்கி வைத்து இவர்தான் நமது நாட்டு ஜனாதிபதி என்று காட்டும் மரபுகள் இருக்கிறது. இந்நிலையில் தற்போதுள்ள ஆட்சியில் நேருக்கு நேர் கை கொடுத்து பார்க்கக்கூடிய காலம் உருவாக்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. வவுனியா குருமன்காட்டு சந்தையில் இன்று காலை வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரிய சாரதியை இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வாகன சாரதி ஒருவர் வர்த்தக நோக்கத்துக்காக குருமன்காட்டு சந்தையில் வாகனத்தை நிறுத்திய போது வாகனத்தை அவ்விடத்தில் இருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். வர்த்தக நிலையத்துக்கு பொருட்களை இறக்குவதால் சிறிது நேரம் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பை எடுத்துக் கொண்டு சென்றனர். இதன்போது வாகனத்தை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தை நிறுத்திய என சிங்கள மொழியில் போலீசார் தண்டப்பத்திரம் வழங்கினர். இதையடுத்து தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரியமையால் வாகன சாரதி போக்குவரத்து போலீசாருக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி கடமைகளுக்கு இடையூறு என்று தெரிவித்து குறித்த வாகன சாரதியை முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்துக்கு ஏற்றிச் செல்ல முற்பட்டதாக பதற்றமான சூழல் ஏற்பட்டது. சாரதி முச்சக்கர வண்டியில் ஏற மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் குறித்த வாகன சாரதியை தலையை பிடித்து இழுத்து கையை பிடித்து அமுக்கி முச்சக்கர வண்டியில் ஏற்றி வவுனியா போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர். மேலும் வாகன சாரதி மீது வவுனியா போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்கல் மேற்கொண்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இந்நிலையில் போலீசாரின் இந்த அடாவடி அங்கிருந்த மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சனிக்கிழமை மதியம் மன்னாருக்கு விஜயம் செய்த நிலையில் மன்னார் மாவட்ட நானாட்டான் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தியின் நானாட்டான் பிரதேச சபை வேட்பாளர்களை ஆதரித்து மதியம் நானாட்டான் பிரதேச மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது தேசிய மக்கள் கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றியிருந்தார். இதன்போது பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். பிரதமரின் நானாட்டான் பகுதிக்கான விஜயத்தையொட்டி நானாட்டான் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மேலும் அவரை விசாரிப்பதற்கு 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடியினர் பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைதாகினார். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் இந்த கைது நடவடிக்கைக்கு முக்கிய வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
பராசக்தி படக்குழு இலங்கையில் படப்பிடிப்பு நடத்தி கொடுக்க நிறுவனம் ஒன்றிடம் ஒப்பந்தம் செய்ததாகவும் படப்பிடிப்பு முடிந்ததும் மீத தொகையை செலுத்தாததால் நிறுவனம் பராசக்தியில் பணியாற்றிய சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமரன் வெற்றிக்கு பின்னர் நடிகர் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார். இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கி வரும் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கொழும்பில் இடம்பெற்றது. இங்கே 1960களின் காலகட்டத்துக்கான நம்பகத்தன்மைக்காக பழைய ரயில் நிலையம், கிராமங்களில் நடக்கும் நிகழ்வுகள் என காட்சிகள் படமாக்கப்பட்டன. இந்நிலையில் இலங்கை படப்பிடிப்பு முடிந்ததால் இயக்குனர் சுதா கொங்காரா, நடிகர் சிவகார்த்திகேயன், அதிர்வா உள்ளிட்டோர் சென்னைக்கு திரும்பினர். ஆனால் படத்தின் தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் இலங்கையில் படப்பிடிப்பை நடத்தி கொடுக்க ஒரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்த நிலையில் படப்பிடிப்பு முடிந்ததும் மீத தொகையை செலுத்தாததால் நிறுவனம் சிலரின் கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து சென்னைக்கு திரும்ப முடியாமல் சிக்கி தவித்து வருவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு பிரதமரின் பாதுகாப்புக்காக சென்ற பாதுகாப்பு பிரிவினர் ஆலய வளாகத்துக்குள் சப்பாத்துகளோடு நடமாடியமைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்றது. ஆலய வழிபாட்டுக்காக பிரதமர் கரணி அமரசூரிய ஆலயத்துக்கு வருகை தந்தார். இதன்போது பிரதமரின் பாதுகாப்புக்காக ஆலய சூழலில் பெருமளவான காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் சப்பாத்துகளோடு ஆலய வளாகத்துக்குள் கடமையில் ஈடுபட்டனர். அதேவேளை ஆலயத்துக்குள் பிரதமர் வழிபாட்டுக்காக சென்றபோது பாதுகாப்பு பிரிவினர் பிரதமரின் பணிக்குழாமைச் சேர்ந்தவர்கள் மேல் அங்கிகளோடு ஆலயத்துக்குள் பிரவேசித்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். பிரதமருடன் சென்ற கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் மேலங்கிகளை கலற்றிவிட்டு சென்ற போதிலும் பிரதமரின் பணிக்குழாமைச் சேர்ந்தவர்களும் பாதுகாப்பு பிரிவினரும் மேலங்கியுடன் சென்றிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. பிரதமரின் வருகைக்காய் அதிகாலை வேளை குவிக்கப்பட்ட காவல்துறை, விசேட அதிரடிப்படையினர் மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆலயத்துக்கு சென்ற பக்தர்களை உடல் சோதனைக்குட்படுத்தி கெடுபிடிகளை அதிகரித்ததால் பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கினர். இதையடுத்து அது தொடர்பில் ஆலய பிரதம குருக்களால் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் முறையிட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு கெடுபிடிகள் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார அலுவலகம் ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மொட்டு கட்சியின் வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர். நிகவரெட்டிய பிரதேச சபையின் வேட்பாளர் ஒருவரின் அலுவலகமே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் பொதுஜன பெரமுன சார்பில் தேர்தலில் போட்டியிடும் இரு வேட்பாளர்கள் மற்றும் மற்றொரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதேவேளை கைது செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களும் முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இலங்கையின் பிரதமர் கரணி அமரசூரிய வடக்கின் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பிரதமர் கரணி அமரசூரிய அதன்போது பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் காலணிகளோடு சென்ற விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிளிநொச்சியின் பிரபல பாடசாலை ஒன்றில் 16 சிறுவர்களை துஷ்பிரயத்துக்குட்படுத்திய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் விரைவில் கைது செய்யப்படுவார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜிடம் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உறுதியளித்துள்ளார். சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தப்படுமை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது போலீசார் குறித்த உறுதிமொழியை வழங்கியுள்ளனர். விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் 16 சிறுவர்களை துஷ்பிரயத்துக்குட்படுத்திய சம்பவம் கிளிநொச்சி பாடசாலை ஒன்றில் இடம்பெற்றது. பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் 10 முதல் 13 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் இவர்கள் பயிற்றுவிப்பாளர் மலசல கூடத்துக்கு இவர்களை அழைத்துச் சென்று துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களில் சிலரின் நடத்தையில் மாற்றமும் கல்வியில் திடீர் பின்னடைவும் அவதானிக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் இருவர் மூலம் பாலியல் துஷ்பிரயத்துக்கு சிறுவர்கள் உட்படுத்தப்பட்ட விடயம் வெளியே வந்தது. இதையடுத்து பாடசாலையின் நிர்வாகம் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டதை தொடர்ந்து போலீசாருக்கு இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள். எனவே அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு போலீசார் நடந்து கொள்ள வேண்டும் என போலீசாருக்கு வலியுறுத்தப்பட்டதோடு விசாரணைகளுக்காக பிள்ளைகளை தாமே போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வருவதாக பெற்றோர்கள் தெரிவித்த பின்னர் போலீசார் அங்கிருந்து சென்றனர். உள்ளூர் சந்தையில் மளிகை மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக கட்டன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். இதற்கமைய 1 கிலோ போஞ்சி 600 முதல் 700 ரூபாய், 1 கிலோ கரட் 400 ரூபாய், 1 கிலோ நுவரலியா உருளைக்கிழங்கு 600 ரூபாய், 1 கிலோ தக்காளி 800 ரூபாய் விலையில் விற்கப்பட்டு வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வாலிபர்களை அடிப்படைவாதத்தில் இருந்து மீட்க தேவையான அனைத்தையும் செய்வோம் என ஜனாதிபதி அன்ருகுமார குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வாலிபர்களை அடிப்படைவாதத்தில் இருந்து மீட்க தேவையான அனைத்தையும் செய்வோம். சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் அடிப்படைவாத கோட்பாடு ஒன்று முஸ்லிம் சமூகத்துக்குள் உருவாகி வருகிறது என கூறிய அவர், நபிகள் நாயகம் சொல்லாத திரிவுபடுத்தப்பட்ட விடயங்களை கொண்ட அடிப்படைவாத செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக கூறிய அவர், அந்த கொள்கை ஆபத்தானது இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தேவையில்லையா என்றும் தெரிவித்தார். நாம் நடவடிக்கை எடுக்கிறோம்.
பார்க்கிறோம். அது முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை அல்ல. அனைத்து மக்களின் நன்மைக்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும். அரசினதும் நாட்டு மக்களதும் நலனுக்காக எடுக்கப்படும் அனைத்து தீர்மானங்களுடனும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அரசோடு உள்ளார்கள் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வரும் சூழலில் உயிருள்ள 6000 பேரை இறந்தவர்களாக ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எனவே அவர்கள் தாமாக அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை. தற்போது இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்த 6000க்கும் மேற்பட்ட உயிருள்ள குடியேறிகள் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் தொடங்கப்பட்ட திட்டங்களின் கீழ் தற்காலிகமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவர்கள் அனைவரும் குறிவைக்கப்படுகிறார்கள். இறந்தவர்களாக கருதப்பட்ட அவர்களின் சமூக பாதுகாப்புகளை ரத்து செய்யப்பட்டது. அவர்களால் அமெரிக்காவில் வேலை செய்யவோ அல்லது சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.